வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் எங்கும் நிறைந்த குரு மகான்களை நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த புனிதமான நல்ல தினத்திலே நமது இறை சாதனை மார்க்கம் 2021 ஆண்டு அக்டோபர் 1 துவங்கப்பட்டு இன்றோடு 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த பணியை நாம் அனைவரும் இணைந்து இந்த உலக மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சிறு முயற்சியை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே மகரிஷி அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்த்துரை கொடுப்பாங்க இல்லையா இந்த நிகழ்விற்கு. இப்போ அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஞான ஆசிரியரில் ஒரு உயர்ந்த ஞானத்தன்மையை பெற்றிருக்கின்ற, அதை உலக மக்களுக்கு மகரிஷியின் வழியில் கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். கரெக்டாக வியாழக்கிழமை குரு நாளில் ஒரு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றி திருநாளில் நம்ம எல்லாருமே ஒன்று கூடியிருக்கிறோம். ஐயா அவங்கள இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று வணங்கி மகிழ்கிறோம். இப்போ நான் ஒரு 5 நிமிடங்கள் நம்முடைய இறை சாதனை மார்க்கம் கடந்த 4 ஆண்டுகளாக செய்திருக்கின்ற செயல்பாடுகளை பற்றி ஒரு சிறு விபரம், முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா நம்ம என்ன செய்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்போது இந்த பயணத்தில் நம்ம பயணிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? குறிப்பாக நம்முடைய நோக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த யோக பயிற்சியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். அதில் நம்முடைய இறை சாதனை மார்க்கம் கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு இந்த யோக பயிற்சியை நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இது உண்மையாலுமே நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதே போல் அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வு கிட்டத்தட்ட 350 இறை ஆசிரியர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அவங்க அந்த சேவையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 700லிருந்து 800 அன்பர்கள் அந்த பயிற்சியில் இணைந்து அந்த ஓராண்டு கால பயிற்சியை 350 ஆசிரியர்கள் நிறைவு செய்து அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னும் அவர்களை தரம் உயர்த்துவதற்கான தொடர்ந்து பல பயிற்சிகளை நாம் வழங்கி கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக மாணவர்களுக்கான பயிற்சிகளை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 பேட்ச் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதில் இணைந்து தொடர்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியம், நாம் 1/10/2021 தொடங்கிய அந்த ஒரு துவக்க நிகழ்வு 1460 நாட்களாக, நான் நாட்களாக கணக்கெடுத்திருக்கேன், 1460 நாட்களாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பது இறை குரு அருளால். அதில் காலையில் நம்ம ரெகுலராக ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாமல் நம்மளோட ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்குது. காலையில் 4 மணிக்கு துவங்கி 7 மணி வரைக்கும் நம்முடைய யோக தியானங்கள், உடற்பயிற்சி, காயகல்பம் என்று அதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இறையர்களால். அதே போல் ஈவினிங் ஸ்பீச் கிட்டத்தட்ட 1252 சொற்பொழிவுகள் நாம் அதில் கொடுத்துருக்குறோம். மாலை நேரத்தில் மட்டும் நான் சொல்கிறேன்.
அது போக நம்ம யூடியூப்பில் நம்ம 25/4/2020 நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 1,01,502 அன்பர்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் இணைந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறாங்க. மகரிஷியோட கடந்த பிறந்த நாள் அன்று அதற்கு அடுத்த நாள் தான் அந்த 1,00,000 பேரை நம்ம தொட்டோம். அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் 6,400 வீடியோக்கள் அதில் நம்ம அப்லோடு பண்ணி இந்த சொசைட்டிக்காக கொடுத்துருக்குறோம். அதில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். மார்கழி மாத மகா மௌனம் நம்ம ஒரு மாத நிகழ்வாக கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது போக நிறைய சிறப்பு நிகழ்வுகள் சிவராத்திரி நிகழ்விலிருந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான சிறப்பு நிகழ்வுகள் அப்பப்போ வரக்கூடிய சிறப்பு நாட்களை ஒட்டி அந்த நிகழ்வுகளை நம்ம நடத்தி கொண்டே இருக்கிறோம். நடுவிலே ஆசிரியர்களுக்கான மேம்பாட்டு நிகழ்வுகள் தொடர்ந்து சித்தர் குழு மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாலை நேரத்திலே தற்சோதனை மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த தற்சோதனை பயிற்சியை செயல்படுத்தணும்னு இந்த ஒரு 4 ஆண்டுகளாக இரவு அந்த 8:30 to 9 மணி வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த தற்சோதனை பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆசிரியர்கள் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டில் இருக்காங்க. நமது அறக்கட்டளை 28/3/2023 பதிவு செய்யப்பட்டு ஒரே ஆண்டில் 28/3 சேம் அதே 2024 மகரிஷியோட மகா சமாதி தினத்திலேயே நாம் அங்கே வந்து ஆனந்த யோக நிலையத்தை எல்லாருடைய ஒத்துழைப்பிலே உருவாக்கி அதற்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக அங்கே சிறப்பாக நேரடி வகுப்புகள் எல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்கிறோம். பட்டறை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கலிக்கோ மருந்து ஊற்றிட்டு இருக்கோம். குறிப்பாக அன்னதானம் டிசம்பர் 2, 2024 இன்று வரை ஒவ்வொரு நாளும் 50 பேருக்கு அன்னதானம் வந்து தொடர்ந்து நம்ம அன்பர்களுடைய அருட்கொடையால் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற 350 ஆசிரியர்களுக்கும் அனைத்து அருள் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை கூறி இந்த நிகழ்விற்கு முழு காப்பாளராக 224 பேர் ரூபாய் 5,000 கொடுத்து நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க. அன்னதான கொடையாளர் திட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அன்பர்கள் இணைந்து நமக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது எல்லாம் மனதிலே ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு ஐயா அவங்க தான் வந்து நமக்கு அந்த ஆனந்த யோக நிலையத்தில் நூல் நிலையத்தை மிக அற்புதமாக திறந்து வைத்தாங்க, நம்ம அறிவுக்கான விருந்தாக. அதுபோக நிறைய வகுப்புகள் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நாம் செய்திருக்கிற ஒரு சிறு தொண்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. இன்னும் சிறப்பு நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. அது உண்மை. ஐயா அவங்கள வாழ்த்தி இந்த தெய்வீகமான சிறப்புரையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். பேரன்புமிக்க இறைமதன் அவர்களே மற்றும் இறை சாதனை மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளில் இனிய மாலை வேளையில் சந்தித்துக் கொள்வதிலும் உங்களெல்லாம் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ மதன் அவர்கள் இறை சாதனை மார்க்கத்தினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு மிக அழகாக புள்ளி விவரத்தோடு கூறினார்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த 4 ஆண்டு முடிந்து 5வது ஆண்டு தொடக்கம் என்பது அந்த அது அவங்க பதிவு செய்ததிலிருந்து சொல்றார். ஆனா நான் என்ன புரிந்து கொள்கிறேன்னா, மதன் ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக இந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே என்னை பொறுத்தளவுல இது 20 ஆண்டு முடிந்து 21வது ஆண்டிலே காலெடுத்து வைப்பதாக நான் கருதுகிறேன். சிறுவனாக இருக்கிற போதே மதன் இதுல முழுமையா அவருடைய தொடக்கமே, அவருடைய பள்ளிக்கூடமே உலக சமுதாய சேவா சங்கம். அவருடைய குரு வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் பல ஆசிரியர்கள் மூலமாக அவர்கள் பயிற்சிகள் பெற்றுக்கொண்டாலும், சிந்தனைகளை பெற்றுக்கொண்டாலும், அதெல்லாம் உள்ள வாங்கி தனக்குள்ள ஆய்வு செய்து அது எப்படி முழுமையா மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சதா சிந்தித்து திருப்பூர்ல நீண்ட காலம் பணியாற்றினார்கள். பிறகு ஒரு காலத்தின் கட்டாயம் ஒரு சிறு தொடர்பு விடுபட்டு, அது ஒரு நன்மைக்கே தான். இந்த இறை சாதன மார்க்கெட்டை தொடங்கி இப்ப எத்தனையோ லட்சம் மக்கள் கணக்கு சொன்னார் இதுல இணைந்திருக்காங்க. அந்த புள்ளி வரத்தை கேட்கிற போது மகிழ்ச்சி. இவரை போன்று இன்னும் ஒரு சிலர் தமிழகத்துல உருவாவாங்கன்னா மகிழ்ச்சி கண்ட கனவு சமுதாயத்துல விரைவாகவும் விரிவாகவும் சென்றடையும். அதுபோல நம்மை போன்ற ஞானாசிரியர்கள் பலர் அருப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நினைவு கூறி மதன் உட்பட நன்றி உணர்வோடு அவர்களை பாராட்டி மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, இப்போ மதன் அவர்கள் கூறுகிற போது பலவிதமான பயிற்சிகள், சிந்தனைக்கு விருந்துகள், பல ஆசிரியர்கள் வரவழைத்து என்ன உட்பட நான் உட்பட இந்த மாலை நேரத்துல சத்சங்கம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்குள்ள அடிக்கடி எழக்கூடிய கேள்வி, இது அவசியம்தான், இந்த மாதிரி சந்திப்பும் சிந்தனை அவசியம்தான். ஆனால் ஒரு தனி மனிதன் என்று சுயமாக சிந்திக்கின்றாலும், இது போன்ற கருத்துக்களை உள்வாங்கி சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றானோ அப்போதுதான் அவனுக்கு உள்ள ஒரு குருத்துவம் உருவாகுது. வாழ்நாள் முழுவதும் சீடனாகவே இருக்கக்கூடாது. அது ஒரு குறைந்த காலகட்டம் தான். குருவிடமிருந்து அதிகபட்சம் எவ்வளவு பயிற்சியும் விளக்கமும் பெற முடியுமோ பெற்ற பிறகு தனக்கு தானே தனக்கு குருவாக அமர்ந்து கொண்டு சுயமாக சிந்திக்கணும். எதை பற்றி என்று சொன்னா 3 விஷயங்கள் முக்கியம். ஒன்று இயற்கையை பற்றி. இயற்கைக்கு நமக்கு என்ன தொடர்பு, சம்பந்தம். பிறகு சமுதாயத்தை பற்றி, சமுதாயத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம். 3வது எனக்கும் என்ன சம்பந்தம். 3 இந்த 3 துறையில நீங்க ஆழமா சிந்திக்கணும். இப்ப நாம எடுத்திருக்கிறது ஞான மார்க்கம் இல்லையா? நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல அது. அது பக்தி மார்க்கத்துல. அங்க முழுக்க முழுக்க நம்பிக்கை. ஞான மார்க்கத்துல நம்பிக்கைக்கு இடமே இல்லை. குருமார்கள் சொல்வதை கேட்கிறோம், காது கொடுத்து கேட்கிறோம். ஆனா அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. எப்போ ஒத்துக்கொள்ளணும்? அவங்க சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி சுயமாக சிந்தித்து தெளிவடையும் போது நம்ம மனசுல அது ஓகே இது சரிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ளணும்.
நடைமுறைக்கு 100க்கு 100 நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கணும். இப்போ ஆழமா சிந்திக்கணும். அது தெளிவடைந்த பிறகு குரு சொன்ன கருத்து இப்போ நமது கருத்தாக மாறும். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்றோம். அவங்க தரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், செய்திகள், அதை நன்றாக கேட்டு அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்றோம். இது சரியா தவறா, இது எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு. அதை நீங்க தனியா ஒரு கால் நீங்க கேட்கலாம், சார் அந்த அளவுக்கு சிந்திக்க முடியலையேன்னு கேட்கலாம். அப்ப மீண்டும் மீண்டும் கேட்கணும், குருட்டே கேட்கலாம், எந்த கோணத்துல சிந்திக்கிறது, எப்ப எனக்கு சிந்திக்கிற வல்லமை விவேக புத்தி வரும். இங்கதான் கேள்வி. இப்ப ஒரு குருக்கும் சீடனுக்கு இடையில உள்ள உறவே இந்த சந்தேகங்களை கேட்பது மட்டுமல்ல, தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி இதை இயலும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று குருவிடம் கேட்கணும். அவங்க வழிகாட்டுவாங்க. ஏன்னா அவங்க எந்த வழியில அதை புரிந்து கொண்டாலும் அந்த வழியை காட்டுவாங்க. நீங்க இப்போ என்னைக்குமே ஒரு இடத்துல நின்று விடாதீங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய சேவை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அப்படிதானே? ஏன்னா மதர் நிறைய பேருக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப நானும் வேத குழுமத்துல நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்கேன். உலக சமுதாய சேவா சங்கம் நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு, ஒரு பட்டமும் கொடுத்துருக்கு. படை பேராசிரியர், பேராசிரியர், மூத்த பேராசிரியர், இங்க இறை ஆசிரியர், ஞான ஆசிரியர் அப்படின்னு கொடுத்து அவங்கள்ட்ட பொறுப்பை சொல்லி பணியாற்ற சொல்றோம். இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அந்த பணியினால கிடைக்கக்கூடிய பாராட்டு, ஒரு கௌரவம், அங்க நின்றுட்டீங்கன்னா போச்சு, நிக்க கூடாது. உங்களுக்குள்ள கேள்வி கேட்கணும், நான் எதுக்காக குரு அடைந்தேன்? அது நிகழ்ந்து விட்டதா? எதற்காக ஆன்மீக குரு எதற்காக என்று சொன்னால் முழுக்க முழுக்க தன்னை அறிதல், அதுவும் உணர்ந்து அறியுது. அப்ப இந்த நாள்ல நான் உங்களுக்கு கொடுக்குற சிந்தனை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களை உணர்ந்து அறிந்து விட்டீர்களா? பணி சிறப்பா செய்றீங்க, கௌரவம் கிடைக்குது, சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுவும் ஒரு வகையில முனைப்பது. நம்முடைய முனைப்புக்கு தீனி போடுகிறோம் என்று சொல்லுவோம். நான் அதெல்லாம் கடந்து வந்தவன். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய முனைப்புக்கு தீனி போட்டதுதான் நினைவுக்கு வருது. ஈகோ சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்லுவாங்க. ஈகோன்னு சொன்னா அகம்பாவம். நான் என்னவாக பாவிக்கிறேன்? ஞானாசிரியர். அதுலயும் மனவளக்கலையில இருக்கிற போது மூத்த பேராசிரியர், நிர்வாக குழு உறுப்பினர், மகிழ்ச்சியோடு நெருங்கிய தொடர்புடையவன். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள ஒரு பாவத்தை உண்டு பண்ணுது. என்ன நானே உயர்ந்து பார்க்கிறேன், மற்றவர்களை தாழ்த்துறேன். இது வரும், இதை தப்புன்னு சொல்ல முடியாது. இது நாம கடந்து வரக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட். என்னுடைய ஈகோவை நான் திருப்திப்படுத்துவதற்காக தொண்டு செய்கிறேன். அப்படிதான் நான் பாரு. எல்லாரும் இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. ஆனா இது செய்யணும், தொண்டு செய்யணும், நல்லதுதான். ஆனா அதே டைம்ல என்ன கேட்டுக்கொள்ளணும், நான் என்னை உணர்ந்து விட்டேனா? அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த புற உலகில என்ன செய்தாலும் அது கனவுக்கு ஒப்பானதே தான். அவ கனவுல இருந்து விடுபட்டு விழிப்புணர்வுக்கு வந்துடணும். விழிப்புணர்வு வந்த பிறகு இந்த தொண்டு செய்வோம், அதுவும் செய்யணும். அங்கதான் ஜீசஸ், இயேசு மகான் ஒரு இடத்துல வற்புறுத்தி சொல்றாரு, நீ உண்மையை உணர்ந்த பின்னும் மாயைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்படின்னா அந்த புற உலக நீ ஏற்றுக்கோ, புற உலக கனவுதான், ஏற்றுக்கோ. ஏன்னா அது கனவாக இருந்தாலும் அது நல்ல கனவு மக்கள் காணட்டும். கெட்ட கனவுல கண்டு துன்பப்படுறதை விட நல்ல கனவு கண்டு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அது தற்காலிகமாக இருந்தால் ஆவினை உனக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கனவை
கலைக்க வைக்கணும். கனவு கலைஞ்சிருச்சுன்னா அந்த சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. மாயா போயிடுச்சு. மாயாங்கிற திரைச்சீலை எடுத்துட்டோம். அங்க உண்மை பிரகாசிக்கும். இது பேர் சத்திய பிரகாசம் என்று பெயர். உண்மையினுடைய ஒரு பிரகாசம். அது தன் உணர்வுல தான் கிடைக்கும். இன்று கூட ஒரு பேராசிரியர், ஞானாசிரியர் எங்க வீட்டு அடிக்கடி வருவார். ஒரு பேரு நாகராஜன் ஐயா. அவங்ககிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு சமுதாயத்துல நாம் எல்லாரும் வாழ்கிறோம். பிறரை வாழ வைக்க வேண்டும், சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பயிற்சிகளையும் விளக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி பயிற்சி கொடுக்கிற நாம் வாழுகிறோமா? பயிற்சி எடுக்கக்கூடிய அன்பர்கள் வாழுகிறார்களா? வாழ்வு என்றால் என்ன என்று அவரிடம் கேட்டேன். அவருடைய குணத்தில் ஏதோ அது இது சொன்னார். எது வாழ்கிறது? வாழ்வு என்றால் என்ன என்பதற்கு முன்பு எது வாழ்கிறது? உடலா, மனமா, அதாவது எண்ணங்களோடு கூடிய மனமா, உயிரா? எது வாழ முடியும் என்று கேட்டேன். ரெண்டு பேருக்குள்ள கொஞ்ச நேரம் கருத்து பரிமாற்றம். கடைசியில் என்ன விளக்கம் கொடுத்தோம் என்றால், உயிர் தான் வாழ்கிறது, உடல் வாழல. உடல் இயங்குது, இயக்கம். உயிருடைய வாழ்வினால உடல் இயங்குது. உடல் இயங்குதுன்னா 5 புலன்கள் வாயிலாக பலவற்றை உள்ள கொண்டு போகுது. அது பதியுது. பதிஞ்சது பழையபடி நினைவு அலைகளாக எழுகிறது. அதைத்தான் மனம் என்று சொல்றோம். ஆனா உண்மையில் வாழ்வது எது? இப்போ உயிர். அப்ப உயிர் வாழ்வதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. உடலை பார்க்கிறோம், அழகுபடுத்துறோம், ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு முயன்றோம். அவன் மனதை அமைதியா வைக்கணும், தூய்மையா வைக்கணும், முயலுகிறோம். உடல் மனம் என்பது உயிரினுடைய கருவி. 2 கருவிகள். இப்போ அந்த உயிரை நாம உணர்ந்து எந்த அளவுக்கு உயிரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, உயிர் தான் வாழுது. இங்கிலீஷ்ல கூட லைஃப், LIFE, லைஃப் அப்படின்னா வாழ்வு. அப்புறம் உயிருக்கும் லைஃப், LIFE, லைஃப். லைஃப் எனர்ஜின்னு சொல்லிடுவோம். அப்ப எது வாழுது? உயிர் தான் வாழுது. அப்ப உயிர் வாழ்வதை உணர்ந்திருக்கிறோமா? எண்ணங்கள் வாழ்வதை அறிந்திருக்கிறோமா? இப்ப எது வாழுது? மனசு தானே, எண்ணங்கள் தானே. எண்ணங்களுக்கு தானே நாம ஒரு உயிர்ப்பு கொடுத்து செயலாக்குறோம். எழும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு செயல் புரிந்து செயலினால் வரக்கூடிய இன்ப துன்ப விளைவுகளை சந்தித்து அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை வாழ்வுன்னு சொல்றோம். ஆமா தானே? நிச்சயமா அது வாழ்வு இல்லை. இதுதான் நீங்க புரியணும். எண்ணங்கள் என்பது கடந்த கால அனுபவங்களின் நினைவு அலைகள். இப்ப நாம என்ன பண்றோம்? அந்த நினைவுக்கு ஒரு ஒரு உயிர்ப்பு கொடுக்கிறோம், மீண்டும் செயலாக்குறோம். கடந்ததை, முன்னாடி செய்ததை மீண்டும் செய்யறோம். எதை கொண்டு? உடலை கொண்டு செயல் புரிகிறோம். என்னாகும்? அதனால ஒரு விளைவு வரும். அந்த விளைவு என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். அது இன்பமா இருந்தா ஏற்றுக்கொள்கிறோம், துன்பமா இருந்தா முரண்படுகிறோம். துன்பத்தை போக்க முயலுகிறோம், இன்பத்தை பெருக்க முயலுகிறோம், வாழ்வு நீடித்துக் கொண்டிருப்பதாக கருதுகிறோம். இது மிகப்பெரிய மாயா. இப்போ மரணம் நிகழுது. மரணம்னா என்ன? உடலை விட்டு உயிர் பிரியுது. உயிர் சாகல, பிரியுது. இப்ப செத்து கிடப்பது உடல், மனம் காணும். உயிர் போனது, மனம் போயிடுச்சு. உடல் கிடக்குது, அதுவும் ஒரு நாள் அழுகி போயிடும், கெட்டு போயிடும். உயிர் அது அழிவதே இல்லை. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. அவ அழியாத ஒரு வஸ்து இந்த உடலை எடுத்திருக்கு. ஒரு பெண்ணுடைய தாயினுடைய வயிற்றுல அந்த உயிர் அணு கருப்பிடிக்குது பாருங்க. முதல் நாள் 2 பேரும் உடலுறவு கொண்டு கருப்பிடிக்குது இல்லை. அப்போ இருந்த உயிர் அணு அங்க உடல் இருந்ததா? மனம் இருந்ததா? உயிர் இருந்ததான்னா சொல்லி போடலாம். உயிர் இருந்தது கட்டாயம். அதை வித்துன்னு சொல்றோம். விதை
ஆனா அந்த உயிருக்குள்ளாக இதே தோற்ற அமைப்பு, இதே குணம் தன்மையும் உள்ளுக்கு வித்தில் மரம் மறைந்திருப்பது போல ஒடுங்கி இருந்தது. ஆனா இந்த தோற்றம் இல்லை. இந்த தோற்றத்தினுடைய ஒரு அருவம், ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்துக் கொள்ளும் உள்ள இருந்தது. அப்போ உயிர் தானே. அந்த உயிர் தன்னை உணர்வதற்கு, தன்னுடைய இயக்கத்தை உணர்வதற்கு ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு போதுதான் இந்த உடல் இயக்கமும் மன இயக்கமும் வெளிப்படும். இதை நீங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்க நல்லா புரிந்து கொள்ளும். இப்போ நாம யோகா, தியானம், ஆன்மீகம் கத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது உயிர்தான் வாழுது. அவ்வாறு வாழ்கிற உயிர் எதை எல்லையாக கொண்டு வாழுது அப்படின்னா இப்போதைக்கு உடல். சரி, உடலை விட்டா வெளியில போயிடுது. இப்போ உடல் இல்லை, அது வாழுமானா வாழும். இப்போ இந்த இயற்கையினுடைய பரிணாம சிறப்பு என்னவென்றால் உயிர் தன்னை பிரபஞ்சமாக, அதாவது உடல் அளவுக்கு எல்லை கட்டியதில்லை, ஒரு மிக எல்லையற்ற விரிவாக இருப்பதையும், அந்த உயிரின் இயக்கம் என்பது ஆனந்தமயம் என்பதையும் உணர்வதற்கு அதுக்கு கிடைத்த ஒரு கருவிதான் உடலும் மனமும். இப்ப நம்முடைய முயற்சி என்னவா இருக்கணும்? உயிர் உணரும். இப்ப தியானத்துல இங்கேயோ ஒரு புள்ளியில உணரும். ஒரே ஒரு புள்ளியில உணர்றோம். அதான் உயிர் உணர்வான்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் அது ஆரம்பம். ஆனா சரியான உயிர் உணர்வு என்பது பிரபஞ்ச உணர்வு, யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். நான் என்றால் உயிர், ஆன்மா. இந்த உடலை எல்லை கட்டி இப்போது இயங்குது. ஆனா உண்மையில் இந்த ஆன்மா பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. அது விஞ்ஞான ரீதியில் சொல்லும் போது வான்காந்த பேராற்றல், பேரியக்க களம் என்று சொல்றோம். ஆன்மீகத்தில் சொல்லும் போது அது பிரம்மம், பிரம்ம சக்தி. இது ஜீவசக்தி, அது பிரம்ம சக்தி. ரெண்டுமே காந்தம் தான். அந்த பிரம்ம சக்தியை உணரும். பிரபஞ்சம் முழுவதும் நாம் வியாபித்து இயக்கமா, அதிர்வுனால வரக்கூடியது ஆனந்தமா இருக்கு. அந்த உணர்விலேயே இருந்து பழக பழக வாழ்வு நிகழ்கிறது. சரி, அப்படியே இருக்க முடியுமா? மீண்டும் வர்றோம், இந்த உலகத்துக்கு வரும். வரும்போது அதை மறவாது நான் பரபிரம்மம், எங்கும் வியாபித்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவ அறிவு, உணர்ந்து பெற்ற அனுபவ அறிவு தெளிவா இருக்கும். இதை கொண்டு இந்த மாயைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? எப்படி இந்த மக்கள் இப்படித்தான் இருக்க முடியும், இந்த உலகம் இப்படித்தான் நடக்க முடியும், ஏனென்றால் இவர்கள் இதை உணரவில்லை. ஐயோ பாவம். உணராத காரணத்தினால் இந்த மாயையை உண்மை என்று கருதி கொண்டு ஒரு மாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதை இன்பம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிற போது அனுதாபம், தொடர்ந்து அன்பு வரும். இவருக்கும் கை தூக்கி விடணும். அந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ். இது சாதாரண விஷயம் அல்ல. இயற்கையினுடைய பரிணாம சிறப்புல, தரமாற்றத்துல இறுதியாக வந்தது மனித உடல், மனித மனம். இது எத்தனை கோடி வருஷம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? கணக்கு போட முடியாது. பூமி தோன்றி கிட்டத்தட்ட 500 கோடி வருடம் ஆகுது என்று சொல்கிறார். பூமி என்று சொன்னா ஏதோ கோள் மட்டுமல்ல, அது ஒரு பஞ்சபூத கூட்டு, ஒரு சீரான கூட்டு. எந்த அளவுல பஞ்சபூதங்களுடைய கூட்டு அந்த விகிதாச்சாரம் அமையுமோ, அமைந்தால் ஜீவனம் தோன்றுமோ அப்படி அமையுது. அப்படி அமைவதற்கு யார் உதவுறாங்கன்னு கேட்டீங்கன்னா மற்ற கோள்கள். சூரியனிலிருந்து இந்த சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் இருக்கு, அத்தனை கோள்கள் வரக்கூடிய அலை பூமியை மோதுது. மட்டுமா, நட்சத்திரங்கள் எத்தனை கோடி, அதுல இருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாம் பூமியில மோதுது. மட்டுமா, ஒவ்வொரு விண்துகளிலிருந்து வரக்கூடிய விரிவு அலை, காந்தலை பூமியை மோதுது.
மோதி 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 அதை பக்குவப்படுத்துறது. என்ன பக்குவம்? உயிரினம் தோன்றுவதற்கு என்ன பக்குவம் நிகழணுமோ, ரசாயன பௌதிக மாற்றங்கள் நிகழணுமோ அது இயல்பா நிகழ்ந்துட்டே இருக்கு. ஆச்சுங்களா? 500 கோடி வருஷம். அதுல மனிதன் தோன்றி 1 கோடி வருஷம் இன்னும் ஆகல. கிட்டத்தட்ட 95 லட்சம் ஆண்டுகள் தான் ஆச்சு. சரி, ஒண்ணுன்னு வைங்களேன். அப்ப பூமியாக அமைவதற்கு 500 கோடி ஆண்டு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஜீவனமா தோன்றி தரமாறி 6வது நிலை படைத்த மனிதனாக வெளிப்படுவதற்கு 1 கோடி வருஷம் தான் ஆச்சு. இந்த 1 கோடி வருடத்துல முதல் 50-60 லட்சம் ஆண்டுகள் மனிதன் விலங்குக்கு ஒப்பதா வாழ்ந்திருக்கான். அவனுடைய அறிவு மேம்படையில 5லிருந்து 5.1 5.2 இப்படியே ஆகி இன்னைக்கு நாம வந்திருக்கோம்னு சொன்னா, நான் பெருமையா சொல்றேனே, இந்த உடல் உருவாவதற்கு இந்த இயற்கை எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? இவ்வளவு காலம் கொண்டு இந்த உடலை பக்குவமா டிசைன் பண்ணி, நீங்க உடலை கவனிங்க. உடலுடைய அமைப்பு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, பல்லு, நகம், முடி, அற்புதமான அமைப்பு. இயக்கம், அதிசயம். உண்ட உணவு ஜீரணம் ஆகுது, மலமா செந்நீரா வெளியிட போகுது, சத்து உள்ள போகுது. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. வித்தவுட் அவர் நாலேஜ், வித்தவுட் அவர் எஃபர்ட் நடக்குதுன்னு சொன்னா, இது ஏதோ உடலா? வெறும் எலும்பாலும் சதையாலும் நாடிய நரம்பாலும் உருவான வெறும் பஞ்சபூத கூட்டு என்று ஒரு காலத்துல சொன்னாங்களே, ஊத்த சடலமணி உப்பு இருந்த பாண்டமணி. அப்படியா? இல்லை. இந்த உடல் தோற்ற இயக்கத்துல அந்த ப்ராசஸ் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசிய ஏற்பாடு இருக்கு. நான் ரொம்ப ரகசியமானவன், அற்புதமானவன், அதிசயமானவன், அழகானவன். நீங்களும் இந்த நான் எழுத ஈஸியா எழுது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த அதிசயத்தக்க அற்புதமான இந்த உடலை பற்றி, அதிலிருந்து எழக்கூடிய மனதை பற்றி, அதுக்கு மூலமாக இருக்கிற உயிரை பற்றி நமக்கு எந்த அளவு தெளிவு இருக்கு எண்ணி பாருங்க. இதுக்குதான் நம்ம இன்னும் அதிக காலம் செலவு. சர்வீஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுங்க. சமூகத்துக்காக, வீட்டுக்காக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்க. ஆனா உங்களுக்காக, உடற்பயிற்சிக்காக வேற, உங்களுக்காக சொன்னா உங்க அறிவு தெளிவடைவதற்கு, இப்ப நான் சொன்ன அற்புதங்களை பற்றி சிந்திப்பதற்கு, அதை சந்திப்பதற்கு நீ எந்த அளவுக்கு ஒடுங்கி தெளிவோட விளக்கத்தோட போகணுமோ அந்த அளவுக்கு நீங்க போறதுக்கு டைம் செலவு பண்ணணும். சரிங்களா? அப்படி செய்தீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு நாகராஜன் ஐயாட்ட இதை பற்றி தான் நாங்க பேசணும். ஆனா நம்ம எங்க தேங்கிறோம்னா, தொண்டு செய்யற இடத்துல பாராட்டும் போது இனி இதை விட அதிகமா பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக தொண்டு செய்யறதுல அதிக நேரத்தை செலவு பண்றோம். அதுவும் நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய ஈகோவை திருப்திப்படுத்துவதற்கு செய்யறோம். ஒரு மயக்கம், எப்படி பொருள்ல மயக்கம் வந்ததோ அது மாதிரி புகழ்ல மயக்கம் வரும். வரும், தப்பு கிடையாது. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். பாராட்டுவதற்காகவோ புகழுக்காகவோ தொண்டு செய்யாம அன்பின் நிமித்தம் ஒரு பக்கம் தொண்டு செய்யணும், இன்னொரு பக்கம் நான் என்ன உணர்ந்துட்டேனா, நான் என்னைன்னு சொல்லும்போது என்னை என்கிற வார்த்தை பிரபஞ்சத்தை குறிக்கிறது. உண்மையிலே என்னுடைய உடல் பிரபஞ்சம், என்னுடைய உயிர் வான்காந்தம். உணர்ந்துட்டேனா ஒண்ணும். அதுக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு. அது 2வது சாட்சி உணர்வுங்கிறது 2வது. அந்த அளவுக்கு நான் விரைவில் அடைவதற்கு நான் முயலுகிறேனா, சிந்திக்கிறேனா, அதுக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்கிறேனா, அதுக்கு ஏற்றவாறு உலக விவகாரத்திலிருந்து எந்த அளவுக்கு விடுபடுகிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனை நமக்கு தேவைப்படுது. நான் பார்த்ததுல நீண்ட காலம் எனக்கு ஒரு பார்வை உண்டு இல்லையா, ரொம்ப குறைச்சல். ரொம்ப சின்சியரா உடற்பயிற்சி செய்யறாங்க, உணவு கட்டுப்பாடு இருக்கு, நல்ல நல்ல மனிதர்களாக வாழ்றாங்க. தப்பு சொல்ல முடியாது. நல்ல ஒழுக்க பழக்க வழக்கம், யார்கிட்டையும் சண்டைக்கு போறது இல்லை, நல்ல சேவை செய்யறாங்க, ரொம்ப நல்ல மனிதர்கள், ஒரு குறை சொல்ல முடியாது. ஆனா கேள்வி,
உன்னை நீ உணர்ந்து விட்டாயா? தன்னை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஏனென்றால் அந்த காலத்துல சாக்ரட்டிஸ் அவர் சொன்ன என்ன தெரியுங்களா? உன்னையே நீ அறிவாய். உன்னை நீ அறிவான்னு சொல்றதை விட உன்னையே ஒரு அர்த்தம் கொடுக்கிற பாருங்க. யூ மஸ்ட் ரியலைஸ். உன்னையே நீ அறிவாய். அதை பாருங்க. அதுக்கு அர்த்தம் நீ மற்றதெல்லாம் அறிந்தாலும் ஒண்ணுதான், அறியாட்டாலும் ஒண்ணுதாங்கிறார். அது சொல்லப்படாத வாக்கியம். சொன்ன வாக்கியம் உன்னையே நீ அறிவாய். அப்படி சொல்லப்படாத வாக்கியம் அங்க மறைந்து இருக்கிறது. மற்றவர்களை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் ஒண்ணுதான். இதை வள்ளுவர் எப்படி அழுத்தமா கொடுக்கிறார் பாருங்க. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. நீர பெறன்னா மற்ற விஷயம். நான் கலெக்டர் ஆயிட்டேன், இன்ஜினியர் ஆயிட்டேன், டாக்டர் ஆயிட்டேன், சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன், எத்தனையோ இத்தியாதிகள் இருக்கு. அதெல்லாம் இல்லப்பாங்க. ஆகுல நீர பெற. மற்றவையெல்லாம் முழுமை அல்ல, எல்லாமே பின்னம். நீ பெரிய கோடிசனா இருந்தாலும் பின்னம் தான். அப்ப எது முழுமை? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். அனைத்து அரண், டோட்டாலிட்டிங்கிறது. அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க. மாசுனா என்ன? மாசுக்கு நம்ம நிறைய சொல்லுவோம். கோவப்படுறது மாசு, பேராசை மாசு. அது எல்லாவற்றை விட அதுக்கெல்லாம் மூலமான ஒரு மாசு இருக்கு. மூல மாசு. அது என்னன்னா அகம் பாவம். உண்மையில் அகம் என்ன? பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி. ஆனா அந்த அகம் தன்னை என்னவா பாவிக்குது? இன்னொன்றாக பாவிக்குது. இன்ஜினியராகவோ, கலெக்டராகவோ, அமைச்சராகவோ, ஒரு இந்து மதமாகவோ, ஒரு நாடாராகவோ, ஒரு பேராசிரியராகவோ ஆக பாருங்க. இன்னொன்றாக தன்னை இழந்து பிரிது ஒன்றாக பாவிக்கிறது. நான் ஆசிரியர் ஆக இருக்கிறேன் தானே சொல்றோம். நான் ஆசிரியர் அல்ல, நான் ஆசிரியர் ஆக. நான் வேற. அது உண்மை. அந்த உண்மை தன்னை வேறொன்றாக ஆசிரியன் ஆக, வியாபாரி ஆக, அந்த ஆகவ கழிங்க. அப்ப அங்க நீ என்னவாக? அப்ப படம் என்னவாக இருக்கிற? அப்போ உண்மையில நீ என்ன? இங்கதான் அகம் தன்னை பாவிக்குது, வேறொன்றாக பாவிக்குது. உண்மையிலே அகம் பிரம்மம். இப்போ உங்க மனசுல கேளுங்க. நீங்க உங்களுடைய பிரம்மங்கிற உணர்வு பெற்று இருக்கிறீர்களா? ஆசிரியர் ஆக இருக்கின்றீர்களா? இன்னொன்றாக மாறிவிட்டீர்களா? எல்லாருமே. எல்லாரும். நீங்க நானும் இல்லை, நீ உலகத்துல எல்லாரும் தன்னில் தானாய் இல்லாது பெரிதொன்றாக மாறி அதுல வரக்கூடிய சுக துக்கங்களை சிக்கிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். மாயா, இலூஷன். இயற்கையில் அதான் நடந்திருக்கு. உண்மை என்ற மெய்ப்பொருள் சுத்த வெளியாக இருக்காம பிரபஞ்சமாக மாறிச்சுல்ல. அங்கேயே பழுதுபட்டுடுச்சு, துவைதம் ஆயிடுச்சு. என்னைக்கு சுத்திடல் மின் துகள் தோன்றிட்டோ பிளவுபட்டுடுச்சு. அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணம் அதுக்கு தெரியாது. உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன காரணம். இந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன காரணம், மூல காரணம் என்ன? பிறகு துண்டுபட்டது கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்ந்து பல வடிவங்கள் எடுத்து, பல தன்மைகளோடு வடிவங்கள் எடுத்து, ஜீவனங்களாகி மனிதனாகி இன்றைக்கு நானாகி. நான் என்பது ஒரு எழுச்சி. நானாக இன்னொன்றாக. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, எனக்குன்னா உங்களுக்கு குருனுடைய தொடர்பின் மூலமா சிந்திக்கிற வல்லமை. இதுவரைக்கும் மனிதன் உலக விவகாரங்களை சிந்திக்கிறான். பணம் சம்பாதிப்பது எப்படி, புகழ் பெறுவது எப்படி, உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டு அதை சார்ந்து சிந்திக்கிறான். என்று தன்னை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். தன்னை பற்றி, தன்னுடைய ரியாலிட்டி என்ன, அது பேர் தான் சுய சிந்தனை. அந்த சிந்தனையில் செல்வதுதான் குரு உதவி செய்யறார். அப்படி சிந்திக்க சிந்திக்கதான் என்னுடைய பலவிதமான பரிமாணங்களை, பரிமாணம் டைமென்ஷன்ஸ், நான் ஒவ்வொன்றா ஒன்றின் பின் ஒன்றாக அறிகிறேன். என்னுடைய மனதை பற்றி சிந்திக்கிறேன். மனதுக்கு மூலமான உயிரை பற்றி சிந்திக்கிறேன். உயிருக்கு மூலமான அறிவை பற்றி சிந்திக்கிறேன். அறிவின் தன்மை என்று அறிகிறேன்.
இதைத்தான் அழுத்தமாக சித்தர் திருமூலர் சொன்னார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். என்ன சொல்றாரு பாருங்க. உலகத்துல எல்லாருமே கெட்டுட்டு இருக்காங்க, துன்பப்படுறாங்க. அது என்ன காரணம்? தன்னை அறியாத ஒரே காரணம். நிறைய படிச்சிருக்கோம், செல்வம் சம்பாதிக்கிறோம், விஞ்ஞான அறிவு வளர்ந்து போச்சு, விஞ்ஞான அறிவினால் ஆடம்பரம் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஹைலி சொபாஸ்டிகேட்டட் லைஃப் உண்டா இல்லையா? எல்லாரும் வாழ்றோம். அப்ப அத்தகைய ஒரு உலகம் வந்த பிறகும் துன்பப்படுகிறோம். நாட்டுக்கு நாடு சண்டை, வியாபாரத்துல சண்டை போடுறாங்க இல்லையா? ட்ரேட் வார், மற்ற வார் வேற, எல்லைக்காக சண்டை போடுறது வேற, இது பணத்துக்காக சண்டை போடுறது ட்ரேட் வார். எங்க பார்த்தாலும் வார். இப்போ பாருங்க கரூர்ல, இது புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா? யாருடைய குற்றம்? மக்களுடைய மயக்கம் தானே குற்றம். அரசு குற்றமா, அவரு விஜய் குற்றமா, காவல்துறை குற்றமா அப்படின்னு பட்டியல் போட்டீங்கன்னா நான் சொல்றேன் மக்கள் தான் குற்றம். மயக்கத்துல போதையில போய் தன்னை உயிரே இழக்கிறாங்க. இத்தகைய அறியாமல் இருக்கிற சமுதாயத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு? தன்னை உணர்ந்தவரால் மட்டும்தான் முடியும். தன்னை உணருது. திருப்பி அந்த சித்தர் பாடம், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். செத்தே போயிட்டான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லைங்கிறார் உணர்ந்தவங்க. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. என்னைக்கு நீங்க உங்களை அர்ச்சிக்க இருக்கிறீர்களோ, யூ ஆர் த சென்டர் பாயிண்ட் என்று நீங்க உங்களை மையமா வச்சு சிந்திக்கிறீங்களோ, எல்லாத்தையும் விட்டுறணும். கோயில், குளம், பணம், பொருள் எல்லாம் உலக விவகாரங்கள் எதுக்கும் பயன்படாது. சோத்துக்கு மட்டும்தான் பயன்படும். நிலம் எதுக்கு பயன்படும்? என் சோத்துக்கு. நான் நிலத்தை எவ்வளவு வாங்குறேன், எவ்வளவு நிலத்தை அபகரிக்க முடியுமோ அபகரிக்க. அவ்வளவு சோறு சாப்பிட போறேன்னா மயக்கம். அப்ப தன்னை அறியும் அறிவு என்ன? அங்கதான் இந்த யோகா வருது. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், இன்னும் அறியல மக்கள். தன்னை அறியும் அறிவை அறியல, வேதத்தின் பேசி அறிவிக்கிறார். அதுக்குதான் சப்ஜெக்ட் நாலேஜ். தன்னை அறியும் அறிவு, சிந்தனை தன்னை நோக்கி இருக்கணும். சுய சிந்தனை, உன்னையே நீ அறிவாய். அந்த அளவுக்கு நீங்க முழு ஈடுபாடோடு சதா அதே நினைப்போடு, எனக்கு எழக்கூடிய எண்ணங்கள் எப்படி வருது, எங்க இருந்து வருது, இதுக்கு என்ன காரணம், இப்படி வரணும்னு அவசியம் இருக்கா? இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய வரும்போது அந்த மாசுன்னு சொல்றோம். மனத்துக்கண் மாசு, இளம் என்ன மாசு? அகம்பாவம். தன்னை இன்னதொன்றால் பாதிக்க, அதான் மாசு. மாசுனா அது ஒரு அழுக்குன்னு எடுக்காது, திறந்த மாறிய. அப்ப மனத்துக்கள் மாசு இளநாதல் என்று சொன்னால் அந்த பாவம் எப்போ உங்களை விட்டு போகுது? நான் ஞானாசிரியர், அது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு தொழில் மாதிரி, ஒரு தொண்டு மாதிரி. அது நான் அல்ல, நான் பேராசிரியர் அல்ல, அது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய தொண்டு. நான் வேறு, பேராசிரியர் வேறு. அந்த பாவத்தை ஒழிக்க, பாவம் ஒழியும் போதுதான் 4 பேருக்கு முன்னாடி நம்ம உயர்வா நினைக்கிறோம், மற்றவங்களை தாழ்வா நினைக்கிறோம். அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அற்று ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் வரும். அது அந்த இடத்துலதான் முழுமையை நீங்க உணர்வீங்க. மனத்துக்கு மாசு இளநாதல் அனைத்து அரண், முழுமையும் அங்கதான் இருக்கு. அப்போ உங்களை நீங்க என்ன உணர போறீங்க? முழுமையா உணர போறீங்க, முதன்மையா உணர போறீங்க. எப்போ? பாவம் ஒழிந்தால். யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்து உலகம் போகும். யான் எனது என்பது பாவம், பாவித்தல். எப்ப அந்த பாவனை போகுதோ அவன் முழுமை அடைகிறான் என்று வள்ளுவர் சொல்றார். ஆக அன்பர்களே, இந்த நல்ல நாளில் இன்னைக்கு நிறைய நல்ல நாள் இருக்கு. காந்தி ஜெயந்தி கூட இன்னைக்குதான். ஒரு கர்ம வீரர் காமராசர் மறைந்த நாள், நினைவு நாள். இந்த நாள்ல உங்களுடைய ஆண்டு தொடக்கம், 5வது ஆண்டு தொடக்கம்.
நான் மீண்டும் கேட்டுக்கொள்வேன், இறை சாதனை. இறையை சாதிக்கிறதுனா தன்னை இறையாக உணர்தல். இறை என்றால் முழுமை என்று பொருள். இறைவன் அல்ல, முழுமை, முழுமுதற் பொருள். தூய தமிழ், முழுமுதற் பொருள், முழுமையான முதன்மையான பொருள். அதான் நான், அதான் நீங்க. இதை உணர்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு சூழ்நிலையை, ஒரு சிந்தனையை இந்த நாளில் நீங்க உருவாக்கணும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ள, அடுத்த ஆண்டு இதே நாளில் 6வது ஆண்டு தொடக்க விழாம்பார். நீங்க அன்னைக்கு முழுமையான ஒரு ஞான நிலையோட அமைச்சீங்கன்னா, எல்லாரையும் அன்பால் அரவணைச்சு, ஏற்றத்தாழ்வு இல்லாம, நீங்க எந்த வழியில் உணர்ந்து வந்தீங்களோ அந்த வழியை பிறருக்கு காட்ட முடியும். அதான் மார்க்கம், ஞான மார்க்கம். மார்க்கம்னா வழி, நீங்க வழிகாட்டியாக மாறணும். அதனால இது மிக ஆழமான விஷயம். இது வெறுமனே மேலோட்டமாகவே போயிட்டு இருக்க கூடாது. சில நேரத்துல பயிற்சிகள் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அது மேலோட்டமா, வெறுமனே மேலோட்டமா போயிடக்கூடாது. இப்ப நான் அண்மை காலத்துல ரொம்ப வற்புறுத்தி சொல்வது, ஒன்னை நீ உணர்ந்து கொள். ஏன்னா உணர்தான் அறிவுல தெளிவும், முக்கிய அறிவுல தெளிவும், ஒரு அன்பும் கூட அங்கதான் வருது. எல்லாத்தையும் நேசிக்க முடியுது. பாவம், அறியாமையினால பிழை செய்கிறார்கள், ஆண்டவர்களே இவரை மன்னிவுன்னார் இல்லையா? நம்ம நாம அவங்கள மன்னிச்சிடணும். சரி, விட்டுருங்க, அவங்க ஏதோ பேசுறாங்க. சரி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட் கேட்கறோம், ஓகே, நோ ப்ராப்ளம். சீட் எல்லாமே ஏற்கனவே முதன்மை உணர்ந்தாச்சு. எங்க இருந்தாலும் நான் முதன்மை தான், முழுமை தான். என்னை யாரும் முதன்மைப்படுத்த வேண்டாம், முழுமைப்படுத்த வேண்டாம். நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஐ அரைவ்டு, ஆல்ரெடி ஐ அரைவ்டு, ஐ அட்டைன்டு. அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு நீங்க வரணும்னு சொல்லி, குறிப்பா மதன் அவர்களையும், அவர்களது பணி இன்னும் சிறக்க, அவரும் அறிவிலே முழுமையும் தெளிவும் 100க்கு 100 பெறவும், உங்களை ஒவ்வொருவரையும் கிட்டத்தட்ட 350 ஆசிரியர்கள் என்று சொன்னார்கள். குறிப்பா ஆசிரியர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. நைட்ல படுக்கும்போது, நான் இந்த மனுஷன் இப்படி சொன்னாரு, சரிதானா? நான் என்ன உணர்ந்து கொண்டேனா? அல்லது இன்னும் ஏதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் மயக்கத்துலதான் இருக்கேனா? அப்படின்னு கேளுங்க. நாளைக்கு காலையில விழிக்கும் போது, இனி நான் மயங்க மாட்டேன். செயல்புரிவு அன்பின் நிமித்தம், என் மயக்கத்துக்காக அல்ல. நான் என்னை இந்த செயலினால பெருமைப்படுத்துவதற்கு அல்ல, அன்பின் நிமித்தம் செய்யறேன். இன்னொரு சின்ன பாக்கி நான் உணராம இருக்கிறேன். ஓகே, தன்னை உணர்தல் எளிது. நான் அந்த இடத்துல சொல்லுவேன், அதுக்குன்னு நீங்க வேற பெரிய முயற்சிலாம் எடுக்க வேண்டாம். இந்த ஒண்ணே ஒண்ணு, பாவத்தை விட்டுருங்க. நான் என்னார் பாவத்தை விடுங்க. எங்கே அந்த பாவத்தை காட்டாதீங்க, காட்டாது. தனியா உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குதாக வெளியில காட்டவே கூடாது. உங்க மனசுலயே இருக்கக்கூடாது. மனசுல இல்லைன்னா அது வராது வெளியில. காட்டாதேன்னு சொல்றது கூட தப்பு, காட்டதான் செய்யும். உங்களுக்குள்ள அந்த தெளிவு கிடைக்குமானா நீங்க காட்ட முடியாது. ரொம்ப இயல்பா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். இந்த உலகத்திற்கு நாம் வழிகாட்டியாக அமையணும். இன்னைக்கு உலகமே இப்படி போயிட்டு இருக்குன்னா, உலகில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் அப்படி. மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள். அவங்க முனைப்புக்கு ஒரு திருத்தி கொடுப்பதுக்காக சண்டை போர்லாம் உண்டு பண்றாங்க. நீ பெரியவனா, நான் பெரியவன். நீ பெரிய அதிபரா, நான் பெரிய அதிபரா. எங்கள் நாடு பொருளாதாரத்துல முதன்மையில இருக்கா, ஓ நாடு இருக்கா? இதானே உலகத்துல பெரிய போட்டி. எப்போ சுபிச்சம் வரும்? அப்பதான் மகிழ்ச்சி அவங்க சொன்னாங்க, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம், வெறும் தலைவர்னு போடல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். கூட்டாட்சி எதுக்குன்னா, அந்த எல்லையை பாதுகாக்க மட்டும்தான். அப்ப எல்லையை பாதுகாக்கிற பொறுப்பை
அந்த ஓருலக ஆட்சி எடுத்துக்கொண்டால் இராணுவத்துக்காக ஒரு பைசா செலவழிக்க வேண்டியதில்லை, இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை. அப்ப எவ்வளவு பொருளாதாரம் மிச்சம். அதை கொண்டு உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போக்கலாமே. மார்க்சுடைய சிந்தனை பாருங்க. அது யாரால முடியும்? உலகனைத்து பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அது எப்ப சாத்தியம்னு தெரியல. அப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு அவர்கிட்ட, ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கணும். ஒரு மிராக்கள் நடந்து எல்லாருக்கும் அச்சம் வரணும், பெரிய அச்சம் வரணும். அச்சம் பாபா போட்டுவானோ. அப்புறம் உலக தலைவனா இருந்துட்டு இந்த அச்சத்தை போக்குவதற்கு கூடி பேசுவாங்க. என்ன செய்யலாம்? கூடி பேசும்போதுதான் இனி சரி இப்படி சாமி சொன்ன திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஆனா இவர் நரேந்திர மோடி, அவர் பிரைம் மினிஸ்டர், கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய நாட்டு சபையில பேசும்போது, ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னாடி தான் சொன்னார், 1 எர்த், 1 ஃபேமிலி, 1 ஃபியூச்சர். 3 பாயிண்ட். ஒரே பூமி, ஒன்லி 1 எர்த். அதான் யாதும் ஊரே யாவரும் கேளு, கணியன் பூங்கொன்று. 1 எர்த், ஒரே குடும்பம், 1 ஃபேமிலி, 1 ஃபியூச்சர், ஒரே எதிர்காலம். அது அர்த்தம் எல்லாத்துக்கும் சமமா. பொருள் துறையில் சமநேர் நீதினு மாதிரி சொன்னார்ல, அது மோடி ஆதரிக்கிறார். ஸோ அவருக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு தட்டுது. நான் நினைக்கிறேன் அவர் ஒரு பொறுப்புடைய தலைவராக இருக்கும், உள்ளுணர்வை பெற்றிருப்பார் என்று கருதுகிறேன். அதாவது அவர்கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுக்கணும். 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை பற்றி, நான் இந்தியாவை மட்டும் இல்லை எல்லாத்தையும் சிந்திக்கிறார். அவன் நாம ஆன்மீகத்தில் ஈடுபட்ட எவ்வளவு 24 மணி நேரம் அதான் சிந்தனையா இருக்கும். அப்பதான் தன்னை உணர முடியும், சமுதாய மேம்பாட்டிற்கு என் பங்கு நான் கொடுக்க முடியுங்கிற ஒரு மகிழ்ச்சி வரும் என்று சொல்லி சிறப்பு உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அதே உணர்வோடு உங்கள் அனைவரையும் நீங்க அந்த இடத்துக்கு வரணும், அந்த மைய புள்ளிக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் உளப்பூர்வமாக வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. நான் அந்த குவான்டிட்டி சொல்கிறப்பவே எனக்கு மைண்டில் தோணிகிட்டே இருந்தது. மகரிஷி அவங்ககிட்டையும் இதே மாதிரியே நாங்கள் இத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம்னு சொல்லும்போது மகரிஷி அவங்க ஓகே சிறப்பு, நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டோம், குவான்டிட்டி வந்துருச்சு, குவாலிட்டி அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அதை குவாலிட்டியாக கொடுக்க முயற்சி பண்ணுறோம். இருந்தாலும் தரத்தில் முதன்மை தன்மை அப்படிங்கிறது அந்த இறை உணர்வு தான் அப்படிங்கிறத ஐயாட்ட நமக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா, வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த இலக்கை எப்போவுமே அவங்க நமக்கு சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் எங்கே சிக்கிடுவோம் அப்படின்னா, இந்த புகழில் நாம் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவோம். இந்த மாதிரி நிறையா பேர் இந்த ஆன்மீக மார்க்கத்துக்குள்ளேயே வந்து நம்ம உள்ளே வந்தது நம்மை மேம்படுத்தி கொள்றதுக்குன்னு தான் வந்தோம். ஏதோ உடல் மனநல பிரச்சனையில் உள்ளே வந்தோம், அதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்வின் நோக்கம் தெரிஞ்சது, அதை அடையணுங்கிற முயற்சியில் இருந்தோம். பட் அந்த முயற்சியில் செல்லும்போது அந்த விழிப்பு சில நேரம் நமக்கு தவறிடுது. இதுக்குள்ளே நம்ம செயல்பாடுகள் செய்யும்போது இந்த செயல்பாடுகளில் காட்டக்கூடிய ஒரு தீவிரம் நாம் நம்மை உணர்வதில் காட்டுறதில்லை. இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நின்று நாம் எவ்வளவு தான் சர்வீஸ் பண்ணாலும் அதுவும் ஒரு வேலை தான் இல்லையா? மற்றவங்களை உயர்த்துறது நல்லதாக இருந்தாலும் நாம் அது முழுமை அடையாமல் அதை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முழுமையை கொடுக்காது அப்படிங்கிறத ஐயா இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஆழமாக வலியுறுத்தியிருக்காங்க. மகரிஷி பேசினாலும் இதை தான் சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட. நாம் நம்மை உணர்வது தான் இந்த ஆண்டினுடைய நம்ம ஒரு இலக்காக நம்ம வைத்து கொள்ளலாம். நிச்சயமாக எப்போவுமே இலக்கு அதுதான். இருந்தாலும்
இந்த ஆண்டு, அந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நாம் பெறக்கூடிய ஒரு உரை, அந்த உரை உண்மையாலுமே நமக்குள்ளே போய் இந்த ஆண்டு முழுக்க வேலை செய்யும். ஐயா அவங்க அவ்வளோ உணர்வுபூர்வமாக நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. நிச்சயமாக நாம் இந்த ஆண்டு நம்மை உணர்வது என்பது, தன்னுணர்வு பெறுவது என்பது நம்மளுடைய இலக்காக கொஞ்சம் தீவிரமாக அதில் செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். ஐயா அவங்க சொன்ன மாதிரி தன்னுணர்வு பெற்றவர்களாக நாம் அடுத்த ஆண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஐயா அவங்களோட நேரத்தை ஒதுக்கி நமக்காக இவ்வளவு தூரம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்த நிலைக்கு செல்வதற்கான செயல்பாடுகளுக்கு நிச்சயமாக அதை நோக்கி நம்ம பயணிப்போம் என்று கூறி ஐயா அவங்கள நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். எல்லோரும் தியான நிலைக்கு வந்துடலாம். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நல்ல தருணத்தில் இந்த இறை சாதனை மார்க்கத்திற்காக அருள் தொண்டாற்றிய அனைத்து அன்பர்களும் பொருள் பலத்தை கொடுத்து இந்த நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்த செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. இப்போ ஐயா அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 5 to 6:15 சர்வவஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்பம் 108 முறை நாம் ஒவ்வொரு வாரமும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாளைக்கு நாம் இறை சாதனை மார்க்கம் வசமாக என்று 108 முறை சங்கல்பம் சொல்ல இருக்கிறோம். அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் கலந்து சிறப்பாக அதை கொண்டு செல்வோம் என்று கூறி, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஐயா உங்கள்கிட்ட கேட்டு